Hello everyone. I hope you have watched all the Indus Valley civilization videos and we are continuing this ancient Indian history part, right? In the previous classes, we have discussed Stone Age Patrako, Middle Age, which means Middle Stone Age and New Stone Age. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நியோலித்திக் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ரைட்? அதுக்கப்புறம் மெட்டல் ஏஜ் பார்த்தோம். மெட்டல் ஏஜ் முடிஞ்சதுக்கப்புறம் we have discussed about Indus Valley civilization. In the previous video we have discussed till Indus Valley civilization வந்து எப்படி டிக்ளைன் ஆச்சுன்னு சொல்லி பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது இந்த கிளாஸஸில் பார்க்க போகிறோம், ரைட்? தட் இஸ் வேதிக் ஏஜ். நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து வேதிக் ஏஜ் ஆர் வேதிக் சிவிலைசேஷன், ரைட்டு? எதனால் இதுக்கு வந்து வேதிக் ஏஜுங்கிற நேம் வருது அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் இந்த டைம் பீரியடில் நிறைய வேதாஸ் வந்து எழுதுனாங்க, ரைட்டு? ஸோ பேஸ்ட் அப்பான் த வேதாஸ் மொத்தம் 4 வேதா இருக்குது நமக்கு. ஒன்று வந்து ஏர்லி வேதிக் பீரியட் கீழே வரும், மீதி இருக்கக்கூடிய 3 வந்து லேட்டர் வேதிக் பீரியட் கீழே வரும், ரைட்டு? ஸோ இந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, வேதிக் ஏஜ் கூடிய டைம் பீரியட். இந்த டைம் பீரியட் எதுக்காக நம்ம தனியாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் இந்த டைம் பீரியடில் நமக்கு வந்து வேதாஸ் வந்து எழுதப்பட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆஃப்டர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து வேதிக் ஏஜ் வந்து படிக்கிறோம் நம்ம, ரைட்? ஸோ வி ஆர் காலிங் திஸ் டைம் பீரியட் அஸ் வேதிக் ஏஜ். எஸ்பெஷலி த டைம் இஸ் 1500 to 500 BCE, ரைட்? ஸோ 500 BCE பிஃபோர் காமன் எரா. இல்லை அப்படின்னா ஒரு சில டெக்ஸ்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா 1500 to 600 BCன்னு சொல்லியிருக்கும், ரைட்? ஸோ அப்ராக்சிமேட்லி இதுதான் நமக்கு 1500லேருந்து 1500 to 600 BC வரைக்கும் இருக்கிறது தான் வந்து வேதிக் ஏஜ், ரைட்? ஸோ இந்த வேதிக் ஏஜ் வந்து நம்ம 2 டைப்பாக பார்ப்போம். ஒன்று வந்து இயர்லி வேதிக் ஏஜ், இன்னொன்று வந்து லேட்டர் வேதிக் ஏஜ், ரைட்? இதுக்கப்புறம் வருது வந்து லேட்டர் வேதிக் ஏஜ். ஸோ ரிக்வேதா மட்டும்தான் ஏர்லி வேதிக் ஏஜில் வரும். அதுக்கப்புறம் எழுதப்பட்ட 3 வேதங்களும் நமக்கு லேட்டர் வேதிக் ஏஜில் தான் வரும். வில் பி டிஸ்கஸிங் தோஸ் டீடைல்ஸ் இன் அவர் கிளாஸஸ், ரைட்? அண்ட் ஆல்சோ லைக் இந்த டைம் பீரியடில் தான் வந்து நமக்கு ஆரியாஸ் வந்து உள்ளே வராங்க, ரைட்? ஜென்ரலி தேவர் மைக்ரன்ஸ். ஆரியாஸ் வந்து they will be entering into India during this time period. அவங்க இங்கே செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த வேதிக் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ வில் பி டிஸ்கஸிங் ஃபியூ பாயிண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரியாஸ். அதுக்கப்புறம் வேதிக் ஏஜில் இருக்கக்கூடிய பீப்புளுடைய பாலிட்டி எப்படி இருந்தது, சோஷியல் லைஃப் எப்படி இருந்தது, அவங்களுடைய செட்டில்மெண்ட் எங்கே இருந்தது, அவங்க எக்கனாமிக் லைஃப், அவங்களுடைய ப்ரைமரி லைஃப், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஐவிசியில், அதே மாதிரி தான் நம்ம வேதிக் ஏஜ்லையும் கிளாஸிஃபை பண்ணி ஒவ்வொரு ஹெட்டு கீழே படிப்போம். எப்படி லேட்டர் வேதிக் ஏஜில் எப்படி இருந்தது, ஏர்லி வேதிக் ஏஜில் எப்படி இருந்தது, வில் பி ஸ்டடிங், ரைட்? ஐ திங்க் இட்ஸ் கிளியர் நவ். ஐவிசி டிக்ளைன் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து ஆரியன்ஸ் உள்ளே வராங்க. அண்ட் த டைம் பீரியட் ஃபார் வேதிக் ஏஜஸ் 1500 to 500 BCE or 600 BCE, ரைட்? ஸோ வில் பி டிஸ்கஸிங் ஒன் பை ஒன் நவ். எஸ், ஜாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட், எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஆரியாஸ் வந்து உள்ளே வராங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம், ரைட்? இப்போது கரப்பன் கல்ச்சர் டிக்ளைன் ஆகுது இல்லையா, டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் அரௌண்ட் திஸ் 1500 BC அந்த டைம் பீரியடில் நார்த் வெஸ்ட் இந்தியா இந்த சைடு மூலியமாக, இந்த சைட்லேருந்து யார் வராங்க அப்படின்னா நிறைய பீப்புள் வந்து மைக்ரேட் ஆகிறாங்க. அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, we are calling themselves as இண்டோ ஆரியன்ஸ். நம்ம வந்து அந்த பீப்புளை வந்து இண்டோ ஆரியன்ஸ்னு சொல்லி சொல்கிறோம், ரைட்டு? அண்ட் ஆல்சோ தே ஆர் செட்டிலிங் இன் இந்தியா. அவங்க வந்து நார்த் வெஸ்ட் இந்தியன் ரீஜன் வழியாக தே ஆர் கம்மிங் ஹியர் அண்ட் தே ஆர் செட்டிலிங் இன் இந்தியா. அண்ட் அந்த பீப்புள் தான் வந்து we are calling அஸ் இண்டோ ஆரியன். ஸோ இப்படி லார்ஜ் ஸ்கேல் பீப்புள் மைக்ரேட் ஆகுறாங்க இல்லையா, ஸோ இட் இஸ் டியூ டு திஸ் மைக்ரேஷன் ஒன்லி இந்த இடத்துல புது செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இங்கே அடாப்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் initial period was after the decline of Harappan culture, right? Now இப்போது இனிஷியலாக வரும்போதே வந்து ஒரு பல்க் ஆஃப் பீப்புள் வரல, ரைட்? நமக்கு வந்து ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் தான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் கம்மிங் ஹியர் அண்ட் செட்டிலிங். நம்ம இந்த பாசஸ் வழியாக உள்ளே வராங்க அண்ட் செட்டிலிங் இன் தி நார்த் வெஸ்டர்ன் மவுண்டைன். இந்த இங்கே இருக்கக்கூடிய பாசஸ் வழியாக உள்ளே வந்து இங்கே செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ இனிஷியலி அவங்க எங்கே செட்டில் ஆகிறாங்க அப்படின்னா, நார்த் வெஸ்டர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய வேலிஸ்லேயும், அதுக்கப்புறம் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பிளைன்ஸ்லையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செட்டில் ஆகிறாங்க. தீஸ் ஆர் தி 2 இனிஷியல் செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் இண்டோ ஆரியன்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் இஸ் நார்த் வெஸ்டர்ன் ரீஜியன் ஆஃப் இந்தியா அண்ட் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பிளைன்ஸ், ரைட்? ஸோ நார்த் வெஸ்டர்ன் ரீஜியனில் இருக்கக்கூடிய வேலிஸில் செட்டில் ஆகிறாங்க, அதுக்கப்புறம் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பிளைன்ஸில் செட்டில் ஆகிறாங்க, ரைட்? அண்ட் லேட்டர் இன் த சென்ஸ் இயர்லி வேதிக் பீரியட்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்க எங்கே வராங்க அப்படின்னா இந்த இண்டோ கேஞ்சடிக் பிளைன்ஸ் வரைக்கும் வராங்க, ரைட்? ஸோ இங்கே வரைக்கும் வருவாங்க, right? This is the thing with respect to geographical extent. Initially they were coming through the passes of northwestern mountains, adukapram they are settling in the valleys in northwest region,
அதே மாதிரி பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பிளைன்ஸ்லேயும் செட்டில் ஆகிறாங்க. ரைட், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் இவங்க ஏர்லி வேதிக் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் these people, Indo-Aryans, are migrating to this Indo-Gangetic plain. Right, this is the thing. Now, இப்போ சில தியரிஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இண்டஸ் வேலி பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து they are calling as in Proto-Dravidians. ரைட், இவங்க லேட்டர் ஆன் இந்த மாதிரி ஹரப்பன் ஃபேஸ்லாம் மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ் இருந்தது இல்லையா, அதுக்கப்புறம் எப்போ இந்த ஆரியன்ஸ் உள்ளே வந்தாங்களோ அதுக்கப்புறம் இந்த பீப்புள் எல்லாருமே வந்து they pushed down to the south. ரைட், தட் இஸ் நார்த் வெஸ்டர்ன் ரீஜியனில் வந்து நமக்கு ஆரியன்ஸ் உள்ளே வராங்க. இங்கே ஆல்ரெடி மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸில் இருக்கக்கூடிய பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களை வந்து ப்ரோட்டோ ட்ரவிடியன்ஸ்னு சொல்கிறாங்க. இவங்க நார்த் வெஸ்ட் ரீஜனில் செட்டில் ஆனதுக்கப்புறம், ஆரியன்ஸ் வந்து நார்த் வெஸ்ட் ரீஜனில் செட்டில் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பீப்புள் தே காட் புஷ் டவுன். ரைட், அவங்க தான் வந்து ப்ரோட்டோ ட்ரவிடியன்ஸ். ரைட், ஸோ திஸ் இஸ் சம் தியரி. ரைட், அண்ட் நெக்ஸ்ட் திங் எஸ், this is the root of Aryans. Right, இந்த வழியாக தான் வராங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து ஸ்வாச் வேலி வழியாக வராங்க. and this is the Sapta Sindhu region. we'll be discussing about Sapta Sindhu. சிந்து இஸ் அ ரிவர், இண்டஸ் ரிவர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சிந்துன்னு சொல்கிறோம். சப்த இந்த சென்ஸ் 7, மொத்தம் வந்து 7 ரிவர்ஸ் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து சப்த சிந்து ரீஜியன் நம்ம சொல்கிறோம். ரைட்டு, இந்த இங்கே பிளாக் ஆரோஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஆரியன்ஸ் உள்ள வந்திருக்கக்கூடிய ரீஜியன்ஸ், ஐ மீன் அவங்க வந்திருக்கக்கூடிய ரூட். ரைட்டு, திஸ் இஸ் ஸ்வாச் வேலி and they got settled in the Sapta Sindhu region and eventually they have moved this like இது வரைக்கும் போயிருப்பாங்க. இங்கே நமக்கு வந்து மவுண்டெயின்ஸ் இருந்ததுனால அவங்களால இதை தாண்டி போக முடியல. இட் வாஸ் குவைட் ஹார்ட் ஃபார் தம். ரைட், ஸோ வந்து இது வரைக்கும் தே ஹவ் ட்ராவல்டு. இதுக்கப்புறம் வந்து we doesn't have any examples or evidences for Aryans. ரைட், during this time period. ரைட், அதாவது வேதிக் ஏஜில், ஏர்லி வேதிக் ஏஜ்லேயும் லேட்டர் வேதிக் ஏஜ்லேயும் வந்து திஸ் இஸ் ஹவ் ஆரியன்ஸ் கேம் இன் டு. ரைட், ஸோ ஆப்கானிஸ்தான்லேருந்து they have came here through the Swatch Valley and சப்த சிந்து ரீஜியனில் செட்டில் ஆகிறாங்க. அண்ட் ஈவென்ச்சுவலி they moved. ரைட், ஃபர்தராக அவங்க வந்து மூவ் பண்ணுறாங்க அண்ட் டில் கேஞ்சட்டிக் பிளைன்ஸில் இங்கே வரைக்கும் அவங்களால போக முடிச்சுது. ரைட், திஸ் இஸ் ஹவ் Aryans entered into India. Right, and already இங்கே மெச்சூர் ஹரப்பன் ஸ்டேஜில் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா ஹரப்பன் பீப்புள், அவங்க தான் வந்து they got pushed down to the south. அவங்க வந்து ஃபர்தர் டவுன் சவுத்துக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், now let's focus. Who are Aryans? ரைட், ஆரியன்ஸ்கிறது வந்து it is not a race. Right, first of all it is denoting the linguistic community. ஒரு group of people, they are speaking some language, அந்த people தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆரியன்ஸ்னு சொல்கிறோம். ரைட், ஸோ எப்படி வந்து பாரத் அப்படிங்கிற நேம் வந்துச்சு, அதே மாதிரி இந்தியாங்கிற நேம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு 6th standard அவர் பாஸ்ட் 1ல் ஃபர்ஸ்ட் சாப்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட், கைண்ட்லி கோ த்ரூ தோஸ் சாப்டர் இன் NCERT புக். ரைட், லெட்ஸ் கண்டினியூ வித் திஸ். ஹூ ஆர் ஆரியன்ஸ்? நவ் ஆரியன்ஸ்ங்கிறது வந்து இனிஷியலாக யாருக்கு கொடுக்கப்பட்ட பேர் அப்படின்னா, இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கொடுக்கப்பட்ட நேம் தான் வந்து ஆரியன். ரைட், இட் வாஸ் ஒரிஜினலி given to a people who speak an archaic Indo-European language. Right, so it is denoting a linguistic group, not a race. Have some clarity here. ஆரியன்ஸ்ங்கிறது வந்து it is a people who are, it is denoting the people who are speaking some certain language. அவங்கள தான் நம்ம வந்து ஆரியன்ஸ்னு சொல்கிறோம். இட் இஸ் நாட் அ ரேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரைட், அண்ட் இவங்களுடைய ஆரியன்ஸோடைய லாங்குவேஜ் என்ன அப்படின்னா இட் இஸ் சான்ஸ்கிரிட். ரைட், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா சான்ஸ்கிரிட் பேசுகிறாங்க. சான்ஸ்கிரிட் இஸ் அ சிஸ்டர் பிரான்ச் ஆஃப் இரானியன் ஃபேமிலி. இப்போது நம்ம ஃபேமிலி இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் லாங்குவேஜஸ்க்கும் ஃபேமிலி இருக்குது. ரைட், ஸோ அப்படி பார்க்கும்போது இட் இஸ் ஜென்ரலி ஆர் லார்ஜ்லி பிலாங் டு திஸ் இண்டோ-யூரோப்பியன் family. Indo-European family. Right, so it belongs to Indo-European family. Which one? Sanskrit. Right, so next thing is that இவங்களுடைய predominant இங்கே பேசுனது வந்து Sanskrit language. Right, or it is the classical language. Sanskrit is a classical language. And next thing is that Arya literally means the man of noble character. Right, so generally இந்த ஆரியாங்கிற வேர்டுக்கு literal meaning in the sense, அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னா it means high birth or noble character, man of noble character or freeborn. Right, so these are the meanings of the word Arya. Right, now we have discussed that like ஆரியன்ஸ்னால் யாருன்னு பார்த்துருக்கோம். ஆரியன்ஸ்ங்கிறது வந்து ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புளே தவிர அவங்க ஒரு ரேஸ்லாம் கிடையாது, அவங்க ஒரு தனி இனம்லாம் கிடையாது. ரைட், ஸோ அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட் and it belongs to Indo-European language. Right, and it is mostly a sister branch of Iranian family. That is not necessary, you just remember it is belongs to this Indo-European family. And also இந்த people இருக்காங்க இல்லையா ஆரியன்ஸ், இவங்க வந்து ஹார்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக அவங்க யூஸ் பண்ணாங்க. ரைட், அண்ட் ஆல்சோ
they were nomads and pastoralists. வாட் இஸ் நொமேட்ஸ்? நொமேட்ஸுங்கிறது வந்து அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க இன் சர்ச் ஆஃப் ஃபுட் ஆர் அலாங் வித் தேர் கேட்டில், ரைட்? ஸோ பாஸ்டரலிஸ்ட் என்ன அப்படின்னா தே வில் பி மெயின்டைனிங் சம் கேட்டில்ஸ், ரைட்? ஸோ அந்த கேட்டில்ஸோடு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ தே ஆர் நொமேட்ஸ் அண்ட் பாஸ்டரலிஸ்ட். அண்ட் அவங்க இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they extensively used this bow and arrow, வில் நம்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்டென்சிவாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் திஸ் சென்ட்ரல் இந்தியா, வில் பி சென்ட்ரல் ஏஷியா. லெட்ஸ் டிஸ்கஸ் தோஸ் பாயிண்ட்ஸ் நவ், ரைட்? ஸோ ஐ திங்க் யூர் கிளியர் நவ். ஆரியன்ஸ் இஸ் நாட் அ ரேஸ், ஆரியன்ஸ் இஸ் அ லிங்குவிஸ்டிக் குரூப். இவங்களுடைய லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட், இட் பிலாங்ஸ் டு இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி, ரைட்? அண்ட் ஆரியா லிட்டரலி மீன்ஸ் ஹை பர்த் ஆர் நோபல் கேரக்டர், மேன் வித் நோபல் கேரக்டர், ரைட்? தட்ஸ் இட். நவ் எதுக்காண்டி இவங்க மைக்ரேட் ஆகுறாங்க அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம், ரைட்டு? ஆரியன்ஸ் வந்து தே ஆர் ரூரல் பீப்புள், ரைட்டு? ஸோ நம்ம ஹரப்பன் கல்ச்சர் பார்த்தோம் இல்லையா, தேவர் அர்பன் சிவிலைசேஷன் இருந்திருக்கக்கூடிய ரீஜன் தான் வந்து நமக்கு ஹரப்பன் ரீஜன். இப்போது ஆரியன்ஸ் வந்து தேவர் ரூரல் அண்ட் நொமேடிக் இன் த சென்ஸ் தே வில் பி மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், ரைட்டு? எதுக்காக போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கேட்டல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வளர்த்துட்டு இருக்க கேட்டல்ஸ்க்கு தேவைப்படுற புல்காண்டி அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க இன் சர்ச் ஆஃப் தி pastures, ரைட்? ஸோ திஸ் இஸ் த திங். ஆரியன்ஸ் வர் யார் அப்படின்னா ரூரல் பீப்புளாக இருக்காங்க. தேவர் நொமேடிக். வை தேவர் நொமேடிக் அப்படின்னா தேவர் மெயின்டைனிங் எ லார்ஜ் செட் ஆஃப் கேட்டல்ஸ். அந்த கேட்டல்ஸும் அவங்களுக்கும் அந்த கேட்டல்ஸ்க்கு வந்து ஃபுட்டு தேவைப்படும் இல்லையா, ஸோ அந்த கிராஸஸ்க்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they are moving along with their cattles, right? I think the first point is clear now. Aryans were rural and they were nomadic. எதுக்காண்டி மூவ் ஆகிறாங்க? for their pastures, search of the green pastures, right? next அதே மாதிரி இந்த டைம் பீரியடில் நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸும் என்விரான்மெண்டல் சேஞ்சஸும் இருந்ததுனால இவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஹோம்லேண்டை விட வேற ஜோன்ஸ் வந்து தேவைப்பட்டது ஃபார் தேர் கேட்டல்ஸ் அண்ட் ஃபார் தெம்செல்வ்ஸ். அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they are moving, they are getting migrated, right? ஸோ ஆரியன்ஸ் வந்து எல்லா சைடுக்குமே வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் they came and settled here in India, நார்த் வெஸ்ட் ரீஜனில் ஸ்வாச் வேலி வழியாக உள்ள வராங்க, ரைட்? Now இப்போது எங்கேருந்து அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, they are migrating, that is clear, but where they have been originated, எந்த இடத்துல இருந்து they are migrating அப்படிங்கிறதுக்கு there are a number of theories. எப்படி நம்ம டிக்ளைன் ஆஃப் ஐவிசி பார்க்குறதுக்கு நிறைய தியரிஸ் இருந்ததோ அதே மாதிரி ஆரியன்ஸ் வந்து அவங்களுடைய ஆரிஜின் எது, அவங்க எந்த இடத்த சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய தியரிஸ் வந்து நமக்கு இருக்குது. லெட்ஸ் டிஸ்கஸ் தட், ரைட்? ஸோ ஆரியன்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் பீப்புள் இல்லை, தட் இஸ் கிளியர், ரைட்? பிகாஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் உள்ளே வராங்க, அவங்களால திஸ் மெச்சூர் ஹரப்பன் வேஸ் காட் டிக்ளைன்னு சொல்லிட்டு there is some theory, it is not quite acceptable, right? So ஆரியன்ஸ் were not native. இவங்க வந்து nomadic tribal people, nomadic in the sense ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க இந்தியாவை நோக்கி எப்போ மைக்ரேட் ஆனாங்க அப்படின்னா அரௌண்ட் திஸ் 1500 BCE, ரைட்? ஸோ இந்த டைம் பீரியடில் தான் they are migrating towards Indian subcontinent, ரைட்? ஸோ இப்போது இவங்களுடைய ஒரிஜினல் ஹோம் எது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ கொஸ்டின், ரைட்? லெட்ஸ் டிஸ்கஸ் தட். இதில் நிறைய வியூஸ் இருக்குது, ரைட்? ஸோ வந்து ஒவ்வொரு ஸ்காலர்ஸும் அவங்களுடைய ரிசர்ச்சை பேஸ் பண்ணி நிறைய தியரிஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆரியன்ஸோடைய ஒரிஜினல் ஹோம் எது அப்படிங்கிறதுக்காக நிறைய தியரிஸ் இருக்குது. அமாங் தோஸ் தியரிஸ் திஸ் சென்ட்ரல் ஏஷியன் தியரி மட்டும்தான் இட் இஸ் குவைட் அக்செப்டபிள், ரைட்? ஸோ வந்து மற்ற தியரியோட கம்பேர் பண்ணும்போது most of the people are agreeing with this point of Max Muller, right? Let's discuss this Central Asian theory of Max Muller. We'll be seeing in this in detail. அதுக்கப்புறம் மற்ற தியரிஸ்லாம் என்னென்ன, let's see this Arctic home theory of Lokmanya Tilak based on astronomic calculation, right? ஸோ வந்து astronomy யூஸ் பண்ணி அதை calculate பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா லோக்மானியா திலக் வந்து he is giving a theory. லைக் வந்து ஆர்டிக் ரீஜன் தான் எங்களுடைய ஹோமாக இருக்குன்றது அவருடைய தியரி. நெக்ஸ்ட் இஸ் தட் சுவாமி தயானந்த் சரஸ்வதியோட தியரி என்ன அப்படின்னா டிபெட் ஹோம், they might be belong to this Tibet region. இது வந்து சுவாமி தயானந்த் சரஸ்வதியோட தியரி. நெக்ஸ்ட் இஸ் மேயர், அவரோட தியரி என்ன அப்படின்னா பம்மர் பிளாட்டியூ, அங்கேருந்து தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது இவரோட தியரி. நெக்ஸ்ட் இஸ் டர்கிஸ்தான் தியரி ஆஃப் ஹர்ஸ்ஃபீல்டு, ரைட்? நவ் லெட்ஸ் see the regions. ஸோ இதான் ஆர்டிக் ரீஜியன் யார் சொல்கிறாங்க அப்படின்னா லோக்மானியா திலக், ரைட்? ஸோ இவர் வந்து ஆஸ்ட்ரானமி யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி இவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஏஷியா, திஸ் இஸ் மேக்ஸ் முல்லர், இட் இஸ் குவைட் அக்செப்டபிள். திஸ் இஸ் பம்மர் பிளாட்டியூ, ரைட்? ஸோ இந்தியாவுக்கு மேலே தெர் இஸ் சம்திங் கால்டு பம்மர் நாட். கைண்ட்லி டேக் யூர் அட்லஸ் ஆர் கூகுள் இட், ரைட்? பம்மர் நாட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பம்மர் பிளாட்டியூ. திஸ் இஸ் தியரி இஸ் செட் பை Mayer, right? And next is Turkestan. Turkestan is said by Horsfield. Next is Tibet. Tibet is said by whom? Swami Dayanand Saraswati. Central Asia, it is said by whom? It is
மேக்ஸ் முல்லர், ரைட். ஸோ அதுதான் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கக்கூடிய தியரி. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஹேவ் அக்ரீட் ஆன் தட், ரைட். லெட்ஸ் கண்டினியூ. சென்ட்ரல் ஏஷியன் தியரி ஆஃப் மேக்ஸ் முல்லர், இதுதான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் அக்செப்டட் தியரி. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, he is using some methodology called comparative philology, ரைட். அப்படின்னா என்ன அப்படின்னா, philology, it is single L only, right. So comparative philology, it is also called as comparative linguistic இல்ல அப்படின்னா comparative grammar. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை படித்து அது ஹிஸ்டாரிக்கலாக அது எப்படி ரிலேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது வந்து கம்பேரிட்டிவ் ஃபிலாலஜி, ரைட். இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ். லிங்குவிஸ்டிக்ஸ்ன்றது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு லாங்குவேஜஸ், ரைட். ஸோ இப்போது 2 லாங்குவேஜ் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கம்பேர் பண்ணி அண்ட் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டட்னஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் வந்து நமக்கு கம்பேரிட்டிவ் ஃபிலாலஜி, ரைட். லெட்ஸ் கண்டினியூ வித் திஸ். மேக்ஸ் முல்லர் வந்து இந்த மெத்தடில் தான் அடாப்ட் பண்ணுறாரு. கம்பேரிட்டிவ் ஃபிலாலஜி மூலியமாக ஹி இஸ் ப்ரொபோண்டிங் திஸ் சென்ட்ரல் ஏஷியன் ஹோம் தியரி, ரைட். ஸோ சென்ட்ரல் ஏஷியன் தியரி ஆஃப் மேக்ஸ் முல்லர். ஸோ ஆரியன்ஸ் வந்து they belong to the Central Asiaங்கிறது வந்து he is establishing on the basis of comparative philology method. Now இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யுரேஷியன் ஸ்டெப்பீஸ், ரைட். யுரேஷியன் ஸ்டெப்பீஸ்ங்கிறது வந்து கிராஸ்லேண்டு தான், ரைட். ஸோ அந்த ரீஜனில் இருந்து தான் வந்து இவங்க வந்திருக்கணுங்கிறது இவருடைய தியரி, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இந்த பீப்புள் இருக்காங்க இல்லையா, தேவர் டொமஸ்டிகேட்டட் ஹார்ஸ். அவங்களுக்கு வந்து ஹார்ஸ் தெரிஞ்சிருந்தது, அவங்க ஹார்ஸும் வளர்த்தாங்க. ப்ளஸ் வந்து வீல்டு வெஹிக்கிள்ஸ் அவங்ககிட்ட இருந்தது. இதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் மைக்ரேட்டிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அவங்ககிட்ட ஹார்ஸ் இருக்குது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக. அதே மாதிரி டு கேரி சம்திங்கிறதுக்கு வந்து தே ஆர் ஹேவிங் சம் வீல்டு வெஹிக்கிள்ஸ் அண்ட் டு கேரி அ கார்ட், ரைட். ஸோ அதனால இவங்க மைக்ரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், ரைட். அதே மாதிரி இவங்களுடைய மைக்ரேஷன் வந்து இட் இஸ் ஸ்லோ, கிராஜுவல் அண்ட் மோஸ்ட்லி பீஸ்ஃபுல். See, they are not practicing any warfare, right. வார்ஃபேர் இந்த சென்ஸ் ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்காண்டியோ அவங்க ஏரியாவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காண்டியோலாம் அவங்க எதுவும் பண்ணல, ரைட். வை ஆர் தே மூவிங் அப்படின்னா, வி ஹவ் ஆல்ரெடி சீன் தேவர் ரூரல் அண்ட் நொமேடிக், தேவர் நொமேக்ஸ் அண்ட் பாஸ்ட்ரோலிஸ்ட், ரைட். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்டில் கீப்பிங் இருந்தது, கேட்டில் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக அவங்க மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ த மைக்ரேஷன் இஸ் குவைட் ஸ்லோ, கிராஜுவல் அண்ட் மோஸ்ட்லி இட் வாஸ் பீஸ்ஃபுல் ஒன்லி, ரைட். திஸ் இஸ் த தியரி ஆஃப் மேக்ஸ் முல்லர், Central Asian theory. So from here we have understood that Aryans எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்னா, they are coming from this Eurasian steppes, right. That's it. Now these are the regions where they came from, and this is early Indo-Europeans and this is Aryans, right. This is northwest part of India and eventually they came here. Next thing is that period of Vedic age, right. Let's discuss this. Early Vedic period or Rig Vedic period. So early Vedic period வந்து it is from 1500 to 1000 BCE, or சில டெக்ஸ்டில் வந்து இந்த 1000ங்கிறது வந்து it is up to 900 BCன்னு சொல்லியிருக்காங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் லேட்டர் வேதிக் பீரியட். ஸோ இந்த டைம் பீரியட் வந்து it is from 900 to 600 BCE or 1000 to 500 BCE, right. So ரெண்டுமே கரெக்ட் தான். சில டெக்ஸ்டில் it has been given as 900, சில டெக்ஸ்டில் it is given as like 1000 to 500. You can stick with whatever you want, right. And next thing is that these are the early Vedic age, right. early Vedic ஏஜில் வந்து நமக்கு ரிக்வேதா மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அதை தாண்டி இருக்கக்கூடிய 3 வேதா இருந்தது, ரைட். அண்ட் these are the regions where they have settled in the early Vedic period, and later on later Vedic period பார்க்கும்போது இவ்வளோ தூரம் போயிருந்தாங்க, ரைட். பட் they haven't gone towards South Indiaக்கு அவங்க போகல, ரைட். நெக்ஸ்ட் திங் இஸ் தட் செட்டில்மெண்ட்ஸ். ஓகே, let's discuss the settlements now. அண்ட் ஏர்லி வேதிக் ஏஜ் இருக்காங்க இல்லையா, இந்த டைம் பீரியடில் எந்தெந்த ரீஜன்லாம் செட்டில் ஆயிருந்தாங்க அப்படின்னா, இந்த சப்த சிந்து அண்ட் பிரம்மவர்த்தா, ரைட். அதே மாதிரி லேட்டர் வேதிக் ஏஜில் இந்த ஆரியன்ஸ் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அந்த ரீஜன்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஆரியவர்த்தா, ரைட். அண்ட் வி ஆர் கோயிங் டு see this settlements and rest of the topic in our next class, right. Thank you.